Hello students, welcome to my channel. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ Class 6 Mathematics Chapter 2 Lines and Anglesல exercise problem page number 23ல இருக்கிற second one. In each case determine which angle is greater and why. So சைடுல ஒரு ஃபிகர் கொடுத்திருக்காங்க. மூணு சப் பார்ட் கொடுத்திருக்காங்க. So just analyze the given figure. Discuss with your friends on how you decided which one is greater. நம்மக்கிட்ட மூணு ஆப்ஷன் இருக்கா, ஆங்கிள் AOB ஆர் ஆங்கிள் XOY. இந்த ரெண்டு ஆங்கிளில் எந்த ஆங்கிள் கிரேட்டர் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்கிற ஃபிகர் அப்சர்வ் பண்ணுங்கள். AOB. ஸோ பை சீயிங் இட் செல்ஃப் யூ கேன் சே AOBங்கிறது ஒரு ரைட் ஆங்கிள். AOBங்கிறது என்ன ஆங்கிள்? இட்ஸ் ரைட் ஆங்கிள். ஸோ ரைட் ஆங்கிளோட மெஷர்மெண்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இட் இஸ் 90 டிகிரி, ரைட். தென் XOY. ஸோ XOY பார்க்கும்போதே தெரியுது, இட் இஸ் அன் அக்யூட் ஆங்கிள். இட் இஸ் அன் அக்யூட் ஆங்கிள். ஸோ XOYங்கிறது வந்து அக்யூட் ஆங்கிள், வேரஸ் AOBங்கிறது ரைட் ஆங்கிள். ஸோ டெஃபினெட்லி ரைட் ஆங்கிள் தான் அக்யூட்டை விட கிரேட்டர். ஸோ ஏ சப்பார்ட்டோட ஆன்சர் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, angle AOB is greater than AXOY, angle XOY. ஸோ இதுக்கு நீங்கள் ரீசன்ஸ் எக்ஸாமில் வந்து ரீசன் எழுதணும் அப்படின்னா you have to write down. Since AOB is an right angle and XOY is an acute angle, so AOB is greater than XOY. என்ன பண்ணணும், நீங்கள் ஸ்டெப்ஸை நீங்கள் உங்களுக்கு எழுதி காட்டும். பிகாஸ் கொஷனில் வந்து கிவ் ரீசன்ஸ் அப்படின்னு நமக்கு கொடுப்பாங்க. இப்போ you have to write your reason why it is so அப்படின்னு. ஓகே, then we'll move on to the next subpart. Again, angle AOB or angle XOB. So already நமக்கு தெரியும் AOB is a right angle which measures 90 degree. Then what about XOB? So AOBக்குள்ளே தான் XOBங்கிறதும் வருது, கரெக்டாக? ஸோ AOBங்கிற அந்த ஆங்கிள்குள்ளே தான் XOB இருக்குது. அப்போ டெஃபினட்டாக XOB வந்து என்ன ஆங்கிளாக இருக்கும்? எஸ், XOB again it is an acute angle. So XOB is acute angle. இப்போ சொல்லுங்க, which is greater? Again AOB is, angle AOB is greater than angle XOB. Okay, then third subpart போகலாம். third subpartல பார்த்தீங்கன்னா angle XOB or angle XOC. ஸோ ஜஸ்ட் மெஷர் பண்ணுங்கள். உங்கள் பென்சில் ஏதோ இருந்துச்சுன்னா நீங்கள் அது மாதிரி ட்ரா பண்ணி பார்க்கலாம். angle XOB, okay, then angle XOC. Again you draw. ஸோ இப்போ நீங்கள் ட்ரா பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே எப்படி இருக்குது? சூப்பர் இம்போஸாக இருக்குது. நீங்கள் வரைகிற அந்த ரெண்டு ஆங்கிளுமே நீங்கள் வரைஞ்சி பார்க்கும்போது என்ன இருக்குது? சூப்பர் இம்போஸ், ரைட்? ஸோ சூப்பர் இம்போஸ் இன் த சென்ஸ் வாட் டஸ் இட் மீன்? விச் மீன்ஸ் தட் போத் த ஆங்கிள்ஸ் ஹேவ் சேம் வெர்டெக்ஸ் பாயிண்ட். கரெக்டாக சேம் வெர்டெக்ஸில் இருக்கா? எப்படி வந்து ரெண்டு ஆங்கிளுக்கு வந்து சேம் வெர்டெக்ஸ் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதை நம்ம தெரிஞ்சால் தானே இந்த மாதிரி ப்ராப்ளம்க்கெலாம் ஆன்சர் பண்ண முடியும். XOB, XOC. So by seeing the name of this angle itself, I can say the vertex of the angle. இது middle letter, exactly. ஒரு ஆங்கிள் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா அதனுடைய மிடில் லெட்டர் என்னவோ அதுதான் அதனுடைய வெர்டெக்ஸ், ஓகேவா? ஸோ அதுதான் அதனுடைய வெர்டெக்ஸ். அப்போது நம்ம கிட்ட இருக்கிற இந்த ரெண்டு ஆங்கிளோட மிடில் லெட்டர் என்ன இருக்குதுங்க? O இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் both the angle has same vertex point, that's it. ஸோ சேம் வெர்டெக்ஸ் இருக்குது. தென் ஆம்ஸை செக் பண்ணலாமா? ஸோ ஆம்ஸ் செக் பண்ணுங்கள். OX, எஸ், அண்ட் OB. அண்ட் இன்னொரு என்னென்னா, இந்த சேம் ரேல தான், இப்போ இது ஒரு ரே அப்படின்னா இந்த ரேல தான் பியும் இருக்குது, சியும் இருக்குது. அப்போ விச் மீன்ஸ் இந்த ரெண்டு ஆங்கிளுக்கு காமனாக இருக்கிற அந்த ரெண்டு ஆம்ஸுமே என்னது? ஒன்று தான். ரெண்டு ஆங்கிளுக்குமே ஆம்ஸ் வந்து எப்படி இருக்குது? காமனாக இருக்குது. அண்ட் மோரோவர் வெர்டெக்ஸும் எப்படி இருக்குது? காமனாக இருக்குது. ஸோ ரெண்டுமே சூப்பர் இம்போஸ் ஆகிருக்குது. ஸோ விச் கிவ்ஸ் யூ தட் போத் ஆங்கிள்ஸ் ஆர் வாட்? போத் ஆங்கிள்ஸ் ஆர் equal. So you have to write the answer. How do you write the answer? Yes, angle XOB and angle XOC has the same vertex at O. ரெண்டுத்துக்கும் சேம் வெர்டெக்ஸ் இருக்குது அண்ட் ரெண்டத்தோட ஆங்கிளும் காமன் ஆம்ஸில் இருக்குது அப்படின்னு நீங்கள் கிவன் ரீசன்ஸ் எழுதுனீங்க அப்படின்னா you will get the whole mark. Okay, don't simply write angle XOB is equal to angle XOC ன்னு எழுதவே கூடாது. You have to justify the answer, your answer. Okay, so that's all about this question.